வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நீங்கள் அப்பளம் வித்தாலும் சரி, ஊறுகாய் போட்டாலும் சரி, ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள் வித்தாலும் சரி, நான் சொல்றேன் இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சேல்ஸ் ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போகும். முதல்ல இன்ஸ்டாகிராம இந்த மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண பழகிக்கங்க. நீங்க தயாரிக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி, அப்பளம், ஊறுகாய், எந்த ஒரு ஜூவல்லரியா இருந்தாலும் சரி, அதுல இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ரெண்டாவதா ஆன்டிஸ், அங்கிள்ஸ், உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் அப்படியே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா கிரியேட் பண்ணி அங்க நீங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை எப்ப இதெல்லாம் நான் இந்த ரேட்டுக்கு விக்கிறேன் வந்து வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுங்க. மூணாவதா ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து பாருங்க. அப்படியே பக்கத்து வீட்டுக்காரமாட்ட போய் இந்த அப்பளத்தை இன்னைக்கு லஞ்சுக்கு பொரிச்சு கொடுங்களேன், உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி பாருங்க. நாலாவதா கொலாபரேஷன் பண்ணிக்கங்க. அப்பளம் விக்கிறவங்களும் ஊறுகாய் விக்கிறவங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து புதுசா தயாரிச்சு ப்ராடக்ட் விற்பனை பண்ற வெளிய பாருங்க. அஞ்சாவதா நிறைய எக்ஸிபிஷன் நடக்குதுல்ல, அங்க போய் உங்களோட ஸ்டால போட்டு உட்கார்ந்து இதெல்லாம் நான் பண்றேன்ப்பா, உங்களுக்கு சப்ளை